அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் தொடர்ந்து நமக்கு அத்தாட்சிகளை வழங்கிக் கொண்டே இருப்பான். அதை நாம் விளங்கிக் கொள்கிறோமா இல்லையா என்பதில்தான் நாம் வெற்றியாளர்களா இல்லையா என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அல்லாஹ் விரல் பிடித்து வழி நடத்துகிறான் என்றால் நாம் அறிந்து கொள்வோம். 600 கிராமில் பிறந்து 2 மாத சிகிச்சையில் 1000 கிராமுக்கு வந்து இன்னும் ஒரு 1.5 மாதம் அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையில் அந்த குழந்தையுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நாம் தொடர்ந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணி அந்த குழந்தையை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு வரைக்கும் நாம் 2 லட்சம் அவங்க கேட்ட உதவி தொகையை திரட்டி அவங்களிடத்துல நாளைக்கு ஒப்படைக்க இருக்கிறோம். இறைவன் மிகப்பெரியவன். இப்போ ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு இளைஞர் எனக்கு அழைத்தார். வயது 18, பெயர் அப்துல்லா. என்ன செய்தி என்று கேட்கிற போது, இந்த மாதிரி எனக்கு கண் பார்வை தெரியாது, நான் பிரெயில் சிஸ்டம் வழியாகத்தான் திருக்குரானை படித்து முடித்தேன், நான் ஹிஃபில் செய்திருக்கிறேன், நான் தொடர்ந்து இஸ்லாமிக் டிவி மீடியா என்ற ஒரு சேனல் வழியாக யூடியூபில் இயங்கி வருகிறேன், 8000 பேர் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார்கள், 8K. நான் இந்த மாதிரி பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன், என்னப்பா என்ன உதவி செய்யணும், என்ன தேவை உங்களுக்கு என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், உங்களை நான் தொடர்ந்து கேட்டு வருகிறேன், நான் தொடர்ந்து உங்களுடைய உரைகளை கேட்டு வருகிறேன், அல்ஹம்துலில்லாஹ் பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆகணும்னு கனவு இருக்குதான். அப்ப தொடர்ந்து பிரச்சாரம் செய்யணும், தன்னம்பிக்கை பேச்சாளராக வர வேண்டும் என்று கனவு. அது குறித்து நம்மிடம் பேசினார். நான் சில தகவல்களை சொன்னேன். அதற்கு பிறகு இன்னும் சில மாற்று சமூகத்து பெயர்களை சொல்லி என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன், இஸ்லாமிய தளங்களே உங்களுக்கு விசாலப்பட்ட வாய்ப்பை உருவாக்கும், எனவே இஸ்லாம் என்ற தளத்திலிருந்தே முடிந்த வரைக்கும் செயல்படுங்கள் என்று சொல்லி நான் அவர்களை ஆற்றுப்படுத்தினேன். அவருடைய எண்ணையும் அவருடைய சேனல்லையும் அவரை பற்றிய அந்த தகவல்களையும் இந்த காணொளியோடு நான் பதிவிடுகிறேன். இஸ்லாமிய தளத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பேச முடியும் என்றால் பேசுங்கள், என்ன மாதிரியான உதவிகளை செய்ய முடியுமோ அதை செய்து கொடுங்கள். அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆவதற்கான வாய்ப்புகளை இணையதளத்தின் வழியாகவும் உருவாக்கி தர முடியும். உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். செய்தி என்னவென்றால், பேசி முடித்து நிறைவு செய்கிற நேரத்தில் நான் சொன்னேன், சமீபத்தில் இந்த குழந்தைக்கான காணொளியை கூட நீங்கள் பார்த்திருக்க கூடும், எனவே அந்த குழந்தைக்காக நிறைய துவா செய்யுங்கள். அப்போது அவர் சொன்னார், நிச்சயமாக அவற்றையும் நான் பார்த்தேன், நான் நிறைய துவா செய்கிறேன், அதிகமாக அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்கிறோம். நானும் 600 கிராம் குழந்தையாகத்தான் பிறந்தேன், என்னையும் 45 நாட்கள் ஐசியூவில் தான் வைத்திருந்தார்கள், அதில் கண்ணில் வந்து ஏதோ விளக்கு லைட் வைப்பாங்க தெரியுமா, அப்படியெல்லாம் தகவல்களை அவர் சொல்கிறார். 600 கிராம் குழந்தையாக இருந்து இன்றைக்கு நான் கண் பார்வை இல்லாமல் வளர்ந்து பிரெயில் முறையில் திருக்குரானை முடித்து ஹிஃபில் செய்து நான் அல்லாஹ்வின் பாதையில் இன்றைக்கு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன், அதற்காக என் வாழ்நாளை அர்ப்பணிக்க நான் விரும்புகிறேன் என்று ஒருவர் பேச முடியும். 18 வயது பிள்ளை பேச முடியும் என்றால் இதில் நமக்கு எத்தனை படிப்பினை இருக்கிறது என்று பாருங்கள். நான் இங்கே 600 கிராம் பிள்ளையினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த தாயோடு இணைந்து நாம் ஒரு சமூக களத்தினுடைய உதவியை நாடி நாம் தொடர்ந்து 1 வார காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு இலங்கையில் இருந்து அதே 600 கிராமில் பிறந்த ஒரு குழந்தை 18 வயதாகி வளர்ந்து தன்னம்பிக்கை தரக்கூடிய திருக்குர்ஆனினுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இந்த சமூகத்தின் இருள்களை விரட்ட வேண்டும். அவருக்கு பார்வை இல்லை, ஆனால் திருக்குர்ஆனின் வெளிச்சத்தை பெற்று சமூகத்தின் இருளை விளக்க வேண்டும் என்று அவர் போராடி கொண்டிருக்கிறார். அதற்காக என்னை நான் அர்ப்பணிக்க ஆசைப்படுகிறேன் என்று நம் இணைப்புக்கு வருகிறார்கள் என்றால் சுப்ஹான் அல்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் பரிசுத்தமானவன். அவனுடைய புறத்திலிருந்து வருகிற வெளிச்சம் எல்லா இருளையும் அகற்றும் என்பதற்கு இது ஆகப்பெரிய உதாரணம். எத்தனையோ நாட்கள், எத்தனையோ ஆண்டுகள் என்னுடைய உரையை அந்த தம்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார். எத்தனையோ காலமாக எத்தனையோ பிள்ளைகள் 600 கிராமில் பிறக்கிறது. நம்முடைய கவனத்திற்கு ஒரு 600 கிராம் குழந்தை பிறந்து அதனுடைய கடினப்பட்ட வரலாறு நமக்கு தெரிந்து அதற்கு உதவி செய்ய நாடி 1 வார காலமாக அந்த வேலையை செய்யும் போது எங்கேயோ இருந்து அதே பிள்ளை அதே எடையோடு பிறந்து இன்றைக்கு சாதித்து வளர்ந்து வர வேண்டும் என்ற நிலையில் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை இறைவன் அனுப்புகிறான். இது ரெண்டும் ஒன்றிணைந்த செய்தியாக நம்முடைய கவனத்திற்கு வருகிறது என்றால் பெறக்கூடிய படிப்பினை என்ன? எது நடந்தால் நமக்கு என்ன என்று ஒதுங்காமல் நம்மால் என்ன செய்ய முடியும் என்கிற உணர்வோடு நாம் நமக்கு வரக்கூடிய காரியங்களை அணுக வேண்டும். 1000 விடயத்தையும் நம்மால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு காரியத்துக்காகவாவது நாம் ஒன்றிணைந்து அந்த கடினங்களை போக்குவதற்கு முயல வேண்டும் என்பதுதான்.
இன்றைக்கு இந்த 2 லட்சம் ரூபாயை யார் யாரோ திரட்டி தந்திருக்கிறார்கள். 100, 200, 150, 211, 5000, 15000 என்று அனுப்பி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதை நாம் அவர்களிடத்தில் ஒப்படைக்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதனால் மிகப்பெரிய படிப்பினைகள் பெற்றுக்கொள்வோம். சுவனத்தில் இடம்பெறக்கூடிய சமூகமாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ்.